வர சொல்றது? இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிற வாழ்க்கை தத்துவம் என்ன? லைஃப்ல நாம எவ்வளவு அடிபட்டாலும் அசிங்கப்பட்டாலும் அதெல்லாம் தொடச்சு போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். வீரா வீரா ஆ வீரா இங்க பாரு. செல்லம், சித்தி ரொம்ப டயர்டா இருக்கேன்டா. நான் உன்கிட்ட அப்புறமா வந்து பேசுறேன். ஐயோ வீரா, இந்த போனை பாரு, உன்னோட வீடியோ வருது. லஞ்சம் வாங்குறது அசிங்கம் இல்ல? லஞ்சம் வாங்கிட்டு ஒரு அக்யூஸ்டோட டாக்குமெண்ட விக்கிறது அசிங்கம் இல்ல? சஸ்பெண்ட் ஆயிட்டு ஆட்டோ ஓட்டுறது அசிங்கம் இல்ல? நாங்க வீடியோ எடுத்தது அசிங்கமா? என்னடா என்ன பாக்குறீங்க? வள்ளியம்மா, ஆ? வீரா வீடியோல வந்துட்டு இருக்கா. என்ன வீராது வாய்க்கு வந்த மாதிரி கண்டபடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் இதெல்லாம் பண்றா? கண்டிப்பா உன் பேரை அசிங்கப்படுத்தணும், உன்னை கலங்கப்படுத்தணும் தான் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க? வள்ளியம்மா, ஏன் வீராவை எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்க? வீரா எல்லாருக்கும் நல்லது தானே பண்ணிட்டு இருந்தா. அவன் நல்ல கலெக்டரா தானே இருந்தா. இங்க நல்லது பண்ணா யாருக்கும் பிடிக்காதா வள்ளியம்மா? கரெக்டா கேட்டம்மா. நல்லது பண்ணா இங்க யாருக்கும் பிடிக்காது. யாராவது கஷ்டப்பட்டு நல்லது செய்யணும்னு வந்தாங்கன்னா அதை கெடுக்கிறதுக்காக 100 பேர் கிளம்பி வருவாங்க. அதே மாதிரிதான் உன் சித்தியையும் அழுக்கி நினைக்கிறாங்க. ஆனா ஏன் வீரா இதுக்கெல்லாம் அசந்து போறவன். கண்டிப்பா இது எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு பழையபடி வருவா. அவளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இங்க பாரு, நான் உன்னை இந்த மொபைல் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இதுல எல்லாம் இப்படிதான் உண்மையே இல்லாத விஷயங்களை தான் போடுவாங்க. நீ முதல்ல போய் படி. போடா போ. ஐயோ வள்ளியம்மா, நான் போன் பாக்குறதுக்கு எடுக்கல. என் ஃப்ரெண்டு ஏதோ ஹோம்ஒர்க் அனுப்பியிருந்தான், அதை பார்த்துட்டு இருந்தேன்னா அப்புறம் நோட்டிபிகேஷன்ல சித்தி வந்துருச்சு. அப்புறம் உள்ள போனா இதே மாதிரி வீடியோவா வருது. சரி, இதெல்லாம் சும்மாடா. நீ போய் படிப்போ. மாறா. என்ன அத்தை மேடம், என்னாச்சு? உனக்கு விஷயம் தெரியுமாடா? என்ன? மாறா, யாரோ அவளை வேணும்னே அவ பேரை கெடுக்கிறதுக்காக இவ்வளவு அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் பரவி விட்டுட்டு இருக்காங்கடா. பாவம் வீரா, இதெல்லாம் பார்த்து மனசு உடைஞ்சு உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காடா. ஏண்டா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி மாத்தி மாத்தி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் எப்ப முடிஞ்சு நிம்மதியா சந்தோஷமா நம்ம எல்லாரும் சிரிக்க போறோம்? இதெல்லாம் எப்ப தீரும்னே தெரியல. எங்க போற? விடுங்கப்பா, என் வீரா அசிங்கப்படுத்துறவன சும்மா விட மாட்டேன். டேய், இப்ப என்ன பண்ண போற? அவன் வீடியோ போடுறதுக்காக அவனை அடிச்சு நொறுக்க போறியா? ஆமா, நொறுக்க தான் போறேன். டேய், அப்படி ஒரு சேனல் இருந்த தடம் கூட தெரியக்கூடாது. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டா இருக்குன்னு சொல்றது கரெக்டா இருக்குடா. இப்ப நீ அந்த சேனல் அடிச்சு உடைச்சிட்டா எல்லா பிரச்சனையும் சேர்ந்துருமா? அவன் மறுபடியும் புதுசா சேனல் ஆரம்பிச்சு வேற ஒரு வீடியோ போட தெரியாதா? அந்த ஒரு சேனல் அடிச்சா அவனுக்கு 10 சேனல் சப்போர்ட்டா வருவான்டா. ஏதோ பெரிய தேச துரோகி மாதிரி முன்னே வீராவையும் பில்டப் பண்ணுவாங்க. ஏய், இது மேல மேல தப்பாதான்டா போவோம். அதுக்காக இத கண்ணு காணாம விட்டுற சொல்றீங்களா? நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருன்னு சொல்றீங்களா? இல்ல, யாரு உன்னை அப்படி இருக்க சொன்னா? வீரா மேல எந்த தப்பு இல்லன்னு ப்ரூவ் பண்ணு. அந்த வேலையை மட்டும் பாரு. அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த அவமானத்தை துடைக்க முடியும். வேற எதுவுமே இதுக்கு தீர்வு இல்லடா.
ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஆ. ஏய், உன்னால முடியும்னு எனக்கு தெரியும்டா. இதுதான் தீர்வு. சீக்கிரத்துல செஞ்சு காட்டு. கலெக்டரா இருக்க வேண்டிய பொண்ணு இப்படி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஆக வேண்டியதை பாரு. என்னடி எனக்கு ஒரு டைம் மிஷின் மட்டும் கிடைச்சது அவளை உன்னை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். போதுமா? என்ன சொன்ன? வா. நல்லது வா. ஏய், கீழே போறா. ம், ம். ஏய், இதா இருக்கா. பொறுமையா சாத்து. அப்பா தூங்கிட்டான். பெட்டு நல்லா இருக்கே. எழுந்துடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? வில்லனாவே இருந்தாலும் அவன் வாழ்க்கையில எவ்வளவு சோகம் இருக்கு பாத்தியா? ஏன் சார்? பின்ன இவ்வளவு பெரிய வீடு, இவ்வளவு பெரிய பெட்ரூம், பொண்டாட்டி புள்ளையோட ஒன்னா தூங்காம தனியா தூங்குறானே, அத சொன்னேன். சோ சேட். ஒரு எதிரிக்கு கூட இந்த நிலைமை வந்துடக்கூடாது. இங்க வா. மரியாதை வந்து வெளியே போகலாம். மனுஷி அவெல்லாம். நீ போய் தேடுவ. வாடா. ஏடி காது கேட்க மாட்டேங்குது. அங்க பாரு.